காட்டின் நடுவில் எப்போதும் சிரிப்பும் விளையாட்டும் நிறைந்த ஒரு அழகான காலை. அங்கே ஒரு புத்துணர்ச்சியான முயலும் துள்ளி குதிக்கும் ஒரு குரங்கும் அன்றாடம் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தன. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தாலே சந்தோஷப்படும் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் அவர்கள் இருவரும் வழக்கம் போல விளையாடிக் கொண்டிருந்தபோது மனதில் ஒரு சிறிய போட்டி உணர்வு உருவானது. முயலுக்கு தன்னுடைய வேகத்தை பற்றி பெருமை, குரங்குக்கு தன்னுடைய உயரம் குதிப்பதையே பெருமை. அந்த உணர்வால் அவர்கள் தானாகவே யார் சிறந்தவர் என்று நிரூபிக்க ஒரு ஓட்டப் போட்டியை தொடங்க முடிவு செய்தனர். போட்டி ஆரம்பித்ததும் முயல் தரையில் வேகமான காற்று போல பாய்ந்தது. குரங்கு மரக்கிளைகளில் இருந்து கிளைக்கு ஒளிரும் நட்சத்திரம் போல் பாய்ந்தது. இருவரும் தங்களுக்கு தெரிந்த முறையில் விரைவாக முன்னேறினார்கள். ஆனால் நடுவே ஒரு திடீர் மழை காற்று அடித்தது. மரங்கள் அசைந்தன. குரங்கு சென்று கொண்டிருந்த கிளை பலமாக ஆடியது. அது கீழே விழப்போவது போல தோன்றியது. அந்த நேரத்தில் முயல் நின்று பார்த்தது. தன் நண்பர் ஆபத்தில் இருப்பதைக் கண்டதும் போட்டியை மறந்து முழு மனதோடும் ஓடி சென்றது. மெதுவாக விழப்போகும் குரங்கிற்கு கீழே ஒரு பாதுகாப்பான இடமாக முயல் தன் உடம்பை முன்வைத்தது. அவ்வாறு குரங்கு காயமின்றி பாதுகாப்பாக இறங்க முடிந்தது. அந்த சிறிய தருணத்தில் போட்டி யார் வென்றார்கள் என்பதை விட நட்பு எவ்வளவு வலிமையானது என்பதை காடு முழுவதும் உணர்ந்தது. ஒவ்வொரு விலங்கும் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டின. அவர்கள் எல்லோரும் ஒரே உண்மையை புரிந்து கொண்டார்கள். நட்பு இருந்தால் வாழ்க்கை அழகாகும், பெருமை காட்டுவதால் அல்ல, ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதால்தான். இவ்வாறு முயலும் குரங்கும் மீண்டும் மகிழ்ச்சியாக விளையாட ஆரம்பித்தனர். அவர்களின் நட்பு அந்த நாளிலிருந்து இன்னும் வலிமையானது. கதையின் பயன்: போட்டியை விட நட்பும் உதவும் மனமும் மிக பெரிய ஜெயம். இந்த மாதிரி அழகான கதைகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் தயங்காமல் என்னுடைய குட்டி ஸ்டோரி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த கதைகள் பிடிக்கும் என நினைத்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய சிறந்த கதையுடன்